இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு உயரமா கட்டுறீங்களோ, அதிகமா கட்டுறீங்களோ அந்த அளவுக்கு இல்லையா? இப்போ ஆத்மா பரமாத்மா கூட கனெக்ட் பண்ணணும், அதுக்கான அவங்க இருந்த சக்தியை வாங்கணும்னா அதுக்கு 4 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து உணவு. உணவுக்கும் உங்களுடைய உடலுக்கும் மனசுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது, ஆன்மாவுக்கும். இப்போ ஒவ்வொரு உணவுக்கும் என்ன இருக்குதுன்னா ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கு. அப்போ நம்மளுடைய உடலுக்கு மனசுக்கு பொருத்தமானது பார்த்தீங்கன்னா பியூர் வெஜிடேரியன் தான். அப்போ உணவுல நம்ம யோகா பண்றோம், ரைட்டு, யோகா பண்ணணும், நல்லா அனுபவம் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை வந்து சாத்வீகமான உணவு என்பது நம்ம வந்து எடுக்கணும். மாமிச வகைகள் என்பது ஒண்ணு உடலுக்கு கெடுதி. அது எல்லாருக்கும் தெரியும். இப்ப வீகன்னு வந்துட்டுது இல்லையா? வெஜிடேரியனை தாண்டி இப்ப வீகன் வந்துட்டுது. அப்ப சில மித்தெல்லாம் இருக்குது. என்னன்னா வெஜிடேரியன் எல்லாம் வந்து சக்தி இல்லை, நான் வெஜிடேரியன் தான் புரோட்டீன் கிடைக்குது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி. அப்படின்னு பார்த்தா குதிரைக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, எவ்வளவு ஓடுது, அது என்ன சாப்பிடுது? புள்ளியும் கொல்லியும் சாப்பிடுது. யானைக்கு எவ்வளவு பலம் இருக்கு. அப்போ உணவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னொன்னு நம்மளுடைய டைஜஷன் சிஸ்டம் இல்லையா, நமக்கு ஜீரண மண்டலம் எதை ஜீரணிக்க பண்ற மாதிரி இருந்தா வெஜிடேரியனை ஜீரணிக்க மாதிரி தான் இருக்குது. உடல்நிலை சரியில்லைன்னா டாக்டர் உங்களை என்ன சாப்பிட சொல்றார்? பழங்களை சாப்பிட சொல்றார், காய்கறிகளை சாப்பிடுறாங்க, காய்கறி சூப் வச்சு சாப்பிட சொல்றாரு. என்னைக்கா நான் வெஜிடேரியன் சாப்பிட சொல்றாங்களே எங்கேயாவது? ஏன் அங்க மாத்திரம் வந்து அப்படி இல்லை? இப்போ நமக்கு எதுக்கு உடம்புக்கு ஒத்துக்கும்? வயசான பிறகு என்ன சொல்றாங்க? ஏன் அது நம்ம உடம்புக்கு ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு எனர்ஜி லெவல் இருக்குது இல்லையா? எப்போதுமே எனர்ஜி ஹை லெவல் இருந்தால் லோ லெவலுக்கு வரும். அப்போ காய்கறிகள் பழங்கள்னா ஹை எனர்ஜி லெவல். அது சாப்பிடும் பொழுதே உங்களுக்கு ஆன்மாவுக்கும் உடம்புக்கும் சக்தி கிடைக்கும், எனர்ஜி கொடுக்கும். இன்னொன்று இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இப்போ மிருகங்களை கொண்டு போய் அடைச்சி வைக்கிறாங்க. அது இயற்கை முறையில் வளர்றதில்ல, செயற்கையாக வளருது. அப்படின்னா அதுக்கு அதிகமான கெமிக்கலான உணவு பொருள்களையும் அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் மாதிரி எல்லாம் போட்டு அதுக்கு நிறைய பால் கொடுக்குற மாதிரியோ இல்லை வந்து சிக்கன் வந்து திடீர்னு அது வந்து கொஞ்ச நாள்லயே அது பெருசாயிடுற மாதிரியோ இப்படியெல்லாம் இருக்கு. அப்போ அதை நம்ம சாப்பிட்டோன்னா அதுக்குள்ள இருக்கிற நோய்களும் வரும் நமக்கு சேர்ந்து. இரண்டாவது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதுகளை கொண்டு போய் அடைச்சி வச்சு அதை வெட்டும் பொழுது அதோடைய இயலாமை, அதுக்கு வெறுப்பு, பயம் எல்லாம் வரும்ல, ஒரு உணர்வு வருமா வராதா? உங்களுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்து கொலை செய்யப்படுறாருன்னா உங்க மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ அதுவும் சேர்ந்து வந்து வருதுன்றாங்க மாமிசத்துல. நீங்க போய் வாங்கும்போது மாமிசம் எப்போதுமே சிகப்பா இருக்கு, அப்படி இருக்குமா? அதுக்கும் இன்ஜெக்ஷன் அதெல்லாம் போட்டு அதுவும் ஃப்ரோசன்ல வச்சு இல்லையா? செத்தவங்களை கொண்டு போய் எங்க போட்டு புதைப்பாங்க? சுடுகாட்டுல தானே புதைப்பாங்க. இப்போ கொண்டு வந்து அதை திரும்பி ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ அந்த பய உணர்வு, வெறுப்பு கூட அதுல வருதுன்றாங்க. எப்படி தாய் தந்தையர் டிப்ரெஷன்ல போனா பிள்ளைங்களுக்கு அந்த ஜெனட்டிக் மூலியம் வர்ற மாதிரி இந்த உணவு வகையிலே வருதுன்றாங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி சொல்லுது. இப்போ அதையும் தாண்டி என்ன சொல்றாங்க இல்லையா, இப்போ வீகன் எல்லாம் மாறி இருக்காங்க. இப்பெல்லாம் அதுக்குமே சொல்ல தேவையில்லை இல்லையா? அதனால உணவு முறையை மாத்தினாலே உங்களுக்கு மனநிலை வந்து மாறும். இரண்டாவது ரஜோ நிலைன்னு சொல்றோம். வெங்காயம், வெள்ளை பூண்டு
அதெல்லாம் அது விட மோசம்னு சொல்ல முடியாது. பட் அது 2வது நிலை. அதுலயும் சில பேருங்க நெறைய மெடிசின் வேலி இருக்கு. ஆமா இருக்கு. 1, 2 இருக்கு. ஆனா நெறைய அதனால பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அப்போ உணவு நீங்க மாத்துனீங்கனாலே உங்க மனநிலை மாறும். மாமிசம் எல்லாம் சாப்பிட்டா ஆத்மாவோட எனர்ஜி லெவல் 5000. மாமிசத்தோட எல்லாம் வந்து எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000. அப்ப எனர்ஜி எங்கருந்து போகும்? ஆத்மால இருக்க எனர்ஜி அது இழுத்துரும். அப்போ என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் நமக்கு யோகா வராது. சிந்தனைகள் மாறாது. அதான் சொல்றாங்க "வயசா அண்ணு, வயசா மண்ணு. எப்படி சாப்பாடோ அப்படி மனசு. வயசா பாணி, வயசா வாணின்னுவாங்க. எப்படி தண்ணியோ அந்த மாரி பேச்சுன்னுவாங்க. ஸோ இத மாத்தணும் முதல்ல. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் இருந்தா போடுங்கம்மா. இருக்காங்களா அவங்க? படம் இருந்தா போட்டுவிடு. 2வது வந்து டெய்லி கிளாஸஸ். இல்லையா? தினமும் வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸ். இந்த படத்துல காமிச்சிருக்காங்க பாருங்க. இல்லையா? டெய்லி எதனுடைய அடிப்படையில நம்ப மெடிடேஷன் பண்ணணும்? டெய்லி வந்து அந்த ஆன்மீக விஷயத்த கேட்டுட்டு இருக்கணும். கேட்டா தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? நமக்கு அதனுடைய அடிப்படையில யோகா பண்ண முடியும். இல்லையா? டெய்லி ஆத்மாவ பத்தி இறைவன் சொல்லக்கூடியதோ, ஆன்மாவுடைய தன்மைகளை, ஆத்மா கூட எப்படி பரமாத்மா நம்ம கூட டைரக்ட்டா பேசுறது. அதான் நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். ரெகுலர் ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ். இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே முடிஞ்சது அப்படின்னு கிடையாது. கேள்விகள், சந்தேகங்கள் தொடர்ச்சி வேணும்ல. மேற்கொண்டு, மேற்கொண்டு எதுக்காக படிக்கிறோம் ஸ்கூல்ல அப்படின்னா, நம்மளுடைய அறிவு வளருது. இல்லையா? உயர்ந்த நிலைக்கு போகணும்னா, நம்ம படிப்பு படிச்சுக்கிட்டே போகணும். அப்பதான் ஒரு ஒரு ஒருத்தர் வந்து உயர்ந்த நிலைக்கு போக முடியும். குரூப் டிஸ்கஷன் இருக்கு. பசங்க படிக்கும்போதே செல்ஃப் ஸ்டடி இருக்குது. குரூப் டிஸ்கஷன் இருக்குது. இப்ப உட்கார்ந்து இப்படி நம்ம கம்யூனிகேட் காட்டுறோம். உங்களுக்கு ஒரு ஒரு இப்படி எனக்கு ஒண்ணு வருதுன்னா, இப்ப ஏற்கனவே அதுல பயிற்சி பண்றவங்க கூட தொடர்புல வரோம். இல்லையா? ஏன் டெய்லி படிக்கிறோம்? இப்ப யோகாக்கு இன்னொரு ஆதாரம் என்ன பார்த்தோம்னா, டெய்லி ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ். 3வது என்ன பார்த்தீங்கன்னாக்கா அப்படின்னாக்கா, நம்ப வந்து தெய்வீக குணங்கள். எந்த அளவுக்கு நமக்குள்ள அமைதியா இருக்கிறோம் ஒரு நாள் முழுவதும், பொறுமையா இருக்கிறோம், விட்டு குடுக்குறோம், ஒத்துழைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு அமைதியின் கடலான இறைவன் கூட நமக்கு யோகா பண்றது ஈஸி. கேட்கறது சிவபுராணம், இடிக்கிறது சிவன் கோயிலுன்ன மாதிரி, நம்ப வந்து நாள் முழுவதும் இந்த மாதிரி சண்டையும், சச்சரவுகள்ல ஈடுபட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, உட்கார்ந்து யோகா பண்ணும்போது வருமானா? வராது. ஏன்னா, யாரு நம்ம கூட சண்டை போட்டவங்க வந்து நிப்பாங்க. "நீ எப்படி யோகா பண்ற பார்க்குறேன்னு." இப்ப எந்த அளவுக்கு நமக்குள்ள டிவினிட்டி இருக்குதோ, அந்த அளவுக்கு தான் கம்யூனிகேட் ஆகும். 4வது தூய்மை. உடல், மனம் 2ம் தூய்மையா இருக்கு. எவ்வளவுக்கு நம்ம தூய்மையா வச்சுக்கிறோமோ உடலையும், மனசையும், இப்போ ஆட்டோமேட்டிக்கா தூய்மை கடலான இறைவன் கூட நம்ம என்ன பண்ண முடியுங்க? கனெக்ட் பண்ண முடியும். அப்போ யோகா பண்ணணும்னா, நமக்கு யோகா பண்றதுக்கு அடிப்படை என்ன? அடிப்படையே சரி பண்ணலன்னா எப்படி யோகா வரும்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் 4 தூண்கள் இல்லையா? ராஜயோகத்துக்கான 4 தூண்கள் அப்படிங்க. அப்போ பாருங்க மனசு என்ன பண்ணும்? கீழ போட்டிருக்கு பாத்துங்க. ஒரு பேப்பர் இருக்குன்னா, அந்த பேப்பர் வழியா என்ன ஆகுது? அதே சூரியன் தான். ஆனா, அந்த கண்ணாடி மூலியமா என்ன ஆகுதுன்னா, அது ஒருநிலைப்படுத்தப்படுது அந்த பேப்பர் மேல. பேப்பர் எரிஞ்சு என்ன ஆயிடுது? கரியா மாறிடுது. அப்ப நமக்குள்ள மாற்றம் என்பது வந்தது. அப்ப நம்ம மனசு வந்து எண்ணங்கள் ஒருநிலைப்பட ஆரம்பிக்கும். ஒருநிலைப்பட ஆரம்பிக்குதுன்னா, தானாக இறைவன் மேல ஆட்டோமேட்டிக்கா நம்ம கூட இருக்கக்கூடிய அழுக்குகள் இல்லையா? கழுவப்படும். அழுக்குகள் நம்மகிட்ட வெளிய விட்டு போகும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப தியானத்துக்கு அடிப்படை இதான். இப்ப நம்ம சரி தியானம் வந்து எப்படி பண்றது? அப்படின்னு நீங்க கேட்கிறீங்க.
ஏற்கனவே போன கிளாஸ்ல பார்த்தோன்னு வச்சுக்க இல்லையா, தியானம் நீங்க எப்படி வேணா பண்ணலாம் இல்லையா. தியானம் என்பது இது வந்து மனசுக்கு சம்பந்தப்பட்டது. இதுக்கு பேரே பாருங்க ராஜயோக தியானம். ராஜான என்ன அர்த்தம்? மிக உயர்ந்தவர். யார் மிக உயர்ந்தவர்? பரமாத்மா. தியானம்னா தொடர்பு, கம்யூனியன், கனெக்ஷன், கான்டாக்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பிரிட்ஜ்ன்னு சொல்றோம். இப்போ ஆத்மா பரமாத்மா கூட தொடர்பு படுறோம் இல்லையா. அப்போ ஆத்மா உணர்வுக்கு தான் முதல்ல வரணும். நான் போனவே 4 ஸ்டேஜ் சொன்னேன் இல்லையா. முதல்ல வந்து என்ன பண்ணணும்? ஆத்மா உணர்வுக்கு வரணும். அந்த ஆத்மா உணர்வுக்கு வந்து நீங்க உட்கார்ந்த உடனே ஆத்மா உணர்வுக்கு வர முடியும்னா வர முடியாது. அது நாள் முழுவதும் இருக்கக்கூடிய நேரங்கள்ல நீங்க அப்பப்போ அந்த ஆத்மா உணர்வுல வந்துகிட்டே இருக்கீங்கன்னா, உட்கார்ந்து நீங்க யோகா பண்ணும்போது வரும். உட்கார்ந்து நல்லா அனுபவம் பண்ணிட்டீங்கன்னா, அடிக்கடி நாள் முழுவதும் அந்த ஆத்மா உணர்வுக்கு வர்றதுக்காக நீங்களே ஈர்க்கப்படுவீர்கள். இப்போ ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு என்ன இருக்குதுங்க? இன்டர் கனெக்டட். அப்ப நாள் முழுவதும் என்ன பண்ணணும்? மறந்து போயிரும். நான் சொன்ன மாதிரி. ஏன்னா 2500 இந்த உடல் எண்ணவே வாழ்ந்துட்டோம். நம்ம சுத்தி இருக்கிறவங்களே உடல் உணர்வுல தான் இருக்காங்க. இந்த யோகா என்பது இன்னொன்னு பாருங்க, கண்ண திறந்து பண்ணக்கூடிய யோகா இல்லையா? எங்க வேணா நீங்க பண்ணலாம் யோகா. இது உடம்புக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது. உட்கார்ந்து பண்றீங்க, நேரா உட்கார்ந்து பண்றீங்க. அது ஓகே. பண்ண முடியலையா? சாஞ்சுட்டு தான் உட்கார முடியுமா? பண்ணலாம். ஆனா முக்கியமானது எவ்வளவுத்துக்கு? நம்ம ஆத்ம உணர்வுல இருக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம பயிற்சி பண்ணணும். ஆரம்பத்துல நெறைய என்ன பண்ணணும்? பயிற்சி, முயற்சி நம்ம பண்ணணும். இப்போ இந்த தியானத்துக்கு அடிப்படை என்னங்க? இந்த 4 விஷயங்கள். கூடவே நம்ம வந்து தியானத்த நம்ம பண்றோம்னா, நம்ப இறைவன்கிட்ட ஏதாவது கேட்கிறோமா? நான் ஏற்கனவே சொன்னேன். இன்னொன்னு வந்து நம்பள வந்து குறைச்சு நம்ம பேசக்கூடாது. இல்லையா? நம்ம என்ன பண்றோம்? இறைவன் நமக்கு எவ்வளோ சுய கௌரவம் குடுக்குறார். உன் மேல எதுவும் தப்பு இல்லன்றார். அவரு எப்படி இருக்கிறார் அப்படி நம்ம ஏத்துக்கிறார். அப்படி நம்மள நம்ம ஏத்துக்கிறோமா? பக்தியில நான் பாவி, அது பண்ணுனேன், இது பண்ணேன்னு பேசுவோம். இறைவன் சொல்ல கிடையாது. நீ பரம் பவித்ர ஆத்மா. இயற்கையோட நீதி ஒண்ணு எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது. இப்ப மாற்றம் அடைஞ்சிருக்கு. இப்போ உன்னுடைய ஆதி, அனாதி ஸ்வரூபம் என்ன நினைச்சு பாரு. முதல்ல கிளாஸ் எடுக்கும்போது சொன்னேன். ஒரு ரயில் பயணத்துல போறோம்னா, பயணம் ஆரம்பிக்கும்போது எல்லாமே துணி கிளீனா தான் போட்டிருப்போம். ஆனா போக போக என்ன ஆயிடுது? அவங்கவங்க செய்த கர்மத்துக்கு தகுந்தாப்புல அந்த அழுக்காயிருது. ஆனா நமக்கு தெரியுமில்ல, அது வந்து ஒரிஜினல் கலர் இல்ல. இடையில ஆனது தானே. அப்ப எப்பொழுதுமே தன்னை குறைவாக நினைக்கக்கூடாது இந்த யோகத்துல. இன்னொன்னு எதுவுமே நம்ம இறைவன்கிட்ட கேட்க தேவையில்ல. ஏன்னா நமக்கு தெரிஞ்சுச்சு இறைவன் என்ன சொல்றார்? நீ செய்த கர்மத்துடைய பலன் தான் அத நீ பண்ற. அவரு தீர்க்க முடியுமான்னா தீர்க்க முடியாது. அப்ப அவரு என்ன பண்ண முடியும்? இல்லையா? என்ன பண்ண முடியும்? அவரு அதிலிருந்து வெளிய வரதுக்கான வழிய சொல்லிக் குடுக்க முடியும். அந்த வழிய கத்துக்கிட்டு நீங்க அதிலிருந்து வெளிய வரணுமே தவிர்த்து, அவரு செஞ்சுட்டாருன்னா, கர்மத்துடைய விதிப்பிரகாரம் அவருக்கு தானே பலன் போகணும். அவரு உங்களுக்கு செய் வைக்கிறதுக்கு வழிய காட்டுறார், தூண்டுறார். புரிஞ்சுகிட்டீங்களா? இன்னொன்னு கேட்டீங்க. இடையில என்ன சூக்ஷ்ம வதனம். விடுங்க சூக்ஷ்ம வதனத்த பத்தி குழப்பமே வேண்டாம். அது ஒரு விளக்கத்துக்காக குடுக்கப்பட்டிருக்கு அவ்வளதான். இறைவன் நமக்கு எந்த மனிதரோடையும் தொடர்பு கிடையாது. இல்லையா? இறைவன் சொல்றாரு, "இவ்வளவு நாளா மனிதன் பார்த்து பார்த்து தான் நீங்க இப்படி ஆயிட்டீங்க. நீங்க நான் தான்." இப்போ பிரம்மா மூலியமா சொல்றோம். பிரம்மகுமாரிகள், ஈஸ்வர விஸ்வவித்யாலயம் அவர் என்ன கடவுளா? நெறைய பேர் கேட்கறாங்க. ஓ! இவரு தான் இந்த இயக்கத்துடைய குருவா? குரு கிடையாது. அவரு நம்ம ஸ்டூடண்ட்.
அவரும் ஸ்டூடண்ட், நம்மளும் காட்லி ஸ்டூடண்ட் அவ்வளவுதான். அவர் சொல்றார் அவர் மூலியமா. அப்போ எந்த தேகதாரியும் கடவுள் கிடையாது. எந்த உடலை ஒருத்தர் காமிச்சிருக்காங்கன்னா ஒரு கடவுளே கிடையாது. அப்ப இறைவன் எப்படி இருக்காருன்னா அசரீரி ஒளியா தான் இருக்காரு. நம்மளும் அசரீரியா தான் இருந்தோம். வரும்போது அசரீரின்னா சரீரமற்று தான் வந்தோம். இங்கிருந்து இந்த உடல் கிடைச்சது இல்லையா? இப்ப நம்ம மனசை எங்க எடுத்துட்டு போறோம்? மேல எடுத்துட்டு போறோம். சிவலோகத்துக்கு எடுத்துட்டு போறோம். அவ்வளவுதான். அப்போ அந்த உலகம் எப்படி இருக்கு? அவரு கூட தொடர்பு வைங்க. புரிஞ்சதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சதா? ஆம். இது கேட்டவர் சர்க்குணராஜா, நீங்க உண்மையான தியானத்தை கேட்குறீங்களா? இதற்குரிய விளக்கங்களை பிரதர் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு என்ன சொல்லுங்க, நீங்க உங்களோட விருப்பத்தை சொல்லுங்க. வணக்கம். நான் கேட்குறது கேட்குதா பிரதர்? கேட்குது பிரதர். நல்லா கேக்குது. ஓகே. இல்லை, ரொம்ப அருமையாக போய் கொண்டிருக்கு. இப்படி ஒன்றைத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நான் அது இப்போ சங்கர் பிரதர் நல்ல விளக்கம் தந்திருக்கார். தியானத்தின் முதல் படி எப்படி தியானத்தில் இருக்கிற அடுத்த நிலையைத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். தியானத்தில் ம். நாங்கள் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான இது உணர்வுகளோடு நாங்கள் இருக்கணும் என்றதை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். சங்கர் பிரதர், இப்போ ஆனால் இவ்வளோ நேரம் நீங்கள் தந்த விளக்கம் ரொம்ப அருமை. நல்ல 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 விளக்கத்தை தந்தீங்க. இட்ஸ் ஓப்பன் மை ஐ. தேங்க்யூ தேங்க்ஸ். வெரி மச் பிரதர். தேங்க்ஸ் பிரதர். அப்போ இப்போ நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் ம். இது என்னன்னு சொன்னா ஒரு தியான வர்ணனை ஒன்றை செய்வோம். அப்படி என்றால் அதைத்தான் ம். பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த அந்த உங்களுக்கு தியான வர்ணனை வந்து கூட அதுல உங்களுக்கு உங்களுடைய குரூப்ல போட்டிருக்கும் இல்லையா? யூடியூப்ல கூட நீங்க பார்க்கலாம் இல்லையா? ராஜயோக தியானத்தை பத்திய முதல் நாள், 2ஆம் நாள் எல்லாம் போட்டிருக்கோம். முதல்ல சோல் கான்சியஸுக்கு எப்படி வர்றது அதெல்லாம் உங்களுடைய குரூப்ல போடுறோம். நீங்க மறுபடியும் வேணா அதை வந்து நீங்க போட்டு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். காலையிலையும் மாலையிலையும் நீங்க என்ன பண்ணலாம்னா உட்கார்ந்து அதை வந்து நீங்க மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நீங்க பண்ணலாம். முதல்ல ஆத்மா உணர்வுக்கு வர்றது, அதுக்கப்புறம் பரமாத்மா கூட தொடர்பு வைக்கிறது இல்லையா? ம். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா பயிற்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ஆத்மா எப்படி இந்த உலக நாடகத்துல தன்னுடைய பாகத்தை நடிக்குது, அது ம். கூட சோல் கான்சியஸ் வர்றதுக்கான ஒரு இதுதான். இப்போ ஒவ்வொரு பிறவின்றது என்ன, நம்ம வந்து ட்ரெஸ் மாறுது, அட்ரஸ் மாறுறது, அதே ஆளுதான் இல்லையா? அப்போ ஐ எம் எ சோல் பிளேயிங் டிஃப்ரெண்ட் ரோல் இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறோமோ இல்லையா? அப்போ அதை சிந்திக்கும் போது யார் அது? உங்களே நீங்க கேள்வி கேட்கணும். உண்மையா நான் யாரு? இல்லையா? இன்னொருத்தர் நீங்க பார்க்குறீங்க. எல்லாமே எல்லாம் முதல்ல செய்ற மாரி தான் செய்றோம். ஆனா என்ன வித்தியாசம்னா, நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் இப்ப மாறி இருக்கணும். ஏன்னா, என்னுடைய நான் யாருன்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஆமாம். அப்போ அதே கண்ணோட்டத்துல நான் அவங்களையும் பார்க்கணும். இப்ப நம்ம அந்த கண்ணோட்டத்துல நம்மள நம்மளே பார்க்கல. அப்போ என்னைப் பத்திய சிந்தனையே இங்க மாறணும். இப்ப என்னுடைய சிந்தனைய நான் மாத்தும் பொழுது தான், மற்றவர்களைப் பத்தி சிந்திக்கும்போது நம்மளுக்கிட்ட மாற்றம் வரும். சிந்தனைகள் மாறும். கண்ணோட்டம் மாறும். இப்ப என்னைப் பத்தி நான் சிந்தனைய மாத்தாம இருக்காத பொழுது, நான் இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட என்னுடைய ரோலும், என்னுடைய மொழியும், தேசமும், ஜாதியும், மதமும் வந்து அது கண்ணோட்டத்துல இருந்து, அது எப்படி இன்னொருத்தர நான் வேறயா பார்க்க முடியும்? அப்போ முதல்ல எங்க மாத்தணுங்க? தன் உணர்வை மாத்தணும். இல்லையா? அப்போ எது எது செஞ்சாலும், யார் செய்றதுன்னு ஒரு கேள்வி கேளுங்க.
சிந்திக்கிறேன். ஆமா. யார் சிந்திக்கிறது? நான் தான் சிந்திக்கிறது. என்ன கேள்வின்னு? ஆமா, நான் சிந்திக்கிறேன். நான் யாரு? நான் ஆத்மா. இப்போ அடிக்கடி இப்படி உங்களை பத்திய கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, அப்போ நான் யார்? நான் யாருங்கும்போது, அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா, நான் ஆத்மா, நான் வெறும் ஆத்மா கிடையாது, நான் ஒரு அமைதியான ஆத்மா. இப்படி சிந்தனைகள் தொடரும். அப்ப நான் ஆத்மா எப்படி இருக்கேன்? இப்படி உங்கள கேட்டீங்கன்னா, அதுக்கு நீங்க அதுக்கு தான் கிளாஸ் ரெகுலர் ஆன்மீக வகுப்பு. கேட்க கேட்க அதுக்கு இந்த ஆன்மீக வகுப்புல கேட்டுக்கு ஞானத்தின் அடிப்படையில உங்களுக்கு சிந்தனைகள் வரும். சிந்தனைகள் வரும்போது உங்களுடைய உணர்வுகள் மாறும். சிந்தனை தான் உணர்வா மாறுது. உணர்வா மாறுச்சுன்னா அடுத்தது நீங்க ஒரு விஷயத்தை பார்க்குற கண்ணோட்டம் மாறிடும். கண்ணோட்டம் மாறிச்சுன்னா நீங்க மத்தவங்க கூட தொடர்பு வைக்கிறதோ, அந்த செயலையோ மாத்திருவீங்க. செயல மாத்திட்டீங்கன்னா பலன் மாறிடும். புரிஞ்சதுங்களா? இப்போ தியானத்துல அடுத்த ஸ்டெப்ன்னா இதுதான். முதல் இல்லையா? முதல் பாடத்த நீங்க ஸ்ட்ராங் ஆக்கணும். இப்போ எந்த அளவுக்கு ஆத்ம உணர்வு வர்றீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பரமாத்ம உணர்வு கடவுள் நினைக்கிறது கஷ்டமே கிடையாது. நீங்க அம்மா நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு யாரோட நினைவு வரும்? ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய குழந்தைகள் நினைவு வரும். அப்பா நினைச்சீங்க உங்களுக்கு யாரு? உங்க அப்பாவன்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு குழந்தைங்கள் வேற. நீங்க ஒரு எம்ப்ளாயி அப்படின்னு நீங்க வேலை செய்யக்கூடிய இடம் வரும். ஐ ஆம் எ ஸ்டூடண்ட்ன்னா ஒரு பையனுக்கு பள்ளிக்கூடத்து ஞாபகம் வரும். படிப்பு ஞாபகம் வரும். அப்ப நீங்க ஆத்மானா என்ன நினைவு வரும்? ஆத்மாக்கு சம்பந்தப்பட்ட இந்த உலகத்துல ஒண்ணும் இல்ல. பரமாத்மா தான் நினைவு வரும். பரந்தாமத்தான் நினைவு வரும். அப்ப கனெக்ட் பண்றது என்ன கஷ்டம்? அப்போ நாளைக்கு வர்றதுக்குள்ள இந்த ஒரு பயிற்சி பண்ணிட்டு வாங்க எல்லாம் கேட்கிறவங்க எல்லாம். எந்த பயிற்சி? எது செஞ்சாலும் உங்களுக்கு கேள்வி கேளுங்க. நடக்கிறதோ, உட்கார்றதோ, பேப்பர் படிக்க எது செஞ்சாலும் யார் செய்றது? இன்னொருத்தர பார்க்குறீங்க. உடனே கேள்வி கேட்கணும். அவங்க யாரு? அப்ப என்ன பதில் வருது? அப்போ உங்க மனநிலை என்னவா இருக்குது? வந்து சொல்லுங்க நாளைக்கு. இப்ப பயிற்சி பண்ணலாம். ஓகே. ஓம் சரி. சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நல்லா ரிலாக்ஸா உட்காந்துக்கங்க. உட்கார்ந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு உங்க மனசுக்கே சொல்லுங்க. இப்ப எல்லா விஷயத்திலிருந்து விடுபட்டுட்டு, என்ன பண்ண போறேன்? என்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்த போறேன். இது ரொம்ப இப்போ இம்பார்ட்டன்ட் டைம் எனக்கு. இல்லையா? இன்னொன்னு தியானம் பண்ணும்போது வரும். நீங்க ஒரு ஆத்மா, இரு புருவத்துக்கு மத்தியில இருக்கேன். அப்படின்னு நீங்க ஒரு தாட் கொண்டு வரீங்கன்னா, உடனே தாட் வரும். அடுப்புல வந்து கேஸ ஆன் பண்ணி வச்சு நான் ஆஃப் பண்ணேனா அப்படின்னு. போகுதா இல்லையா? அடுத்தது, நான் ஒரு ஆத்மான்னு அட இன்னைக்கு அவர் வரேன்னு சொன்னாரே. இப்ப அதுக்கு என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு சப்ரஸ் பண்ணக்கூடாது எண்ணத்த. சொல்லு ஓகே ஆமா வரேன்னாரு. எத்தன மணிக்கு வராரு? நாளைக்கு தானே வராரு. இப்ப ஏன் சிந்திக்கிற? ஓகே நாளைக்கு பார்க்கலாம். இப்படி மனத அடக்க நினைச்சீங்கன்னா அடங்கவே அடங்காது. அத வந்து அறிய நினைக்கணும். அப்ப அத வந்து கூல் பண்ணணும். இந்த மாரி ஆன்ஸர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சைலன்ஸ் ஆயிடும். ஓகே. ஓம் சாந்தி. உண்மையில் நான் யார்? இந்த கேள்விக்கான பதில் இப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன். நான் ஓர் அமைதியான ஆத்மா. ஆத்மாவாகிய நான் இந்த உடலிலே
எங்கே இருக்கின்றேன்? இரு புருவத்திற்கு மத்தியிலே திலக வைக்கும் இடத்திலே ஒரு பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரம் போல மின்னிக் கொண்டிருக்கின்றேன். நான் ஏன் அமைதியை விரும்புகின்றேன்? ஏனென்றால் நான் அமைதியால் ஆக்கப்பட்டவன். ஆத்மாவாகிய என்னுடைய சுய தர்மம் என்ன? அமைதி. நான் ஓர் அமைதியான ஆத்மா. என் மனக்கண் மூலமாக என்னையே நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். மிகவும் லேசாக இருக்கின்றேன். இந்த அமைதியின் அலைகள் ஆத்மாவாகிய என்னிடமிருந்து புறப்பட்டு இந்த உடல் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கின்றது. பரவிக்கொண்டிருக்கின்றது. இந்த அமைதியின் அலைகள் என்னுடைய ஒவ்வொரு அங்கங்களிலும் நிரப்பப்பட்டு ஆரோக்கியம் அடைந்து கொண்டிருக்கின்றது. நான் ஆத்மா எங்கிருந்து இந்த உடலுக்குள் வந்தேன்? இந்த கேள்விக்கான பதில் நான் இப்பொழுது தெரிந்து வைத்திருக்கின்றேன். நான் ஆத்மா. இந்த சப்த நிறைந்த உலகத்திலிருந்து நீல நிற வானம், சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்கள் எல்லாம் கடந்து அதற்கும் அப்பால் இருக்கின்ற செம்பொன் நிறமா ஒளிமயமா சிவலோகத்திலிருந்து வந்திருக்கின்றேன். அந்த லோகத்தை
அந்த உலகத்தை ஒரு வினாடியில் அந்த உலகத்தை காட்சியாக பார்க்கின்றேன். நாலாபுறமும் பார்க்கின்றேன். ஒளிமயமான உலகம். மிகவும் நிசப்தமான உலகம். ஆழ்ந்த அமைதி நிலைந்த உலகம். இங்கே யார் இருப்பது? இங்கே ஆத்மாவாகிய என்னுடைய உண்மையான தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன், அருட்பெரும் ஜோதி, சதா சிவன், அமைதியின் கடலா பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். அவரை நான் என் மனக்கண் மூலமாக பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவரிடம் அன்பாக உரையாடுகிறேன். அன்பு தந்தையே, இவ்வளவு நாட்கள் நான் யார், நீங்கள் யார், என்னை சுற்றிலும் இருப்பவர்கள் யார், இந்த உலகம் எப்படி இருந்தது, எப்படி இருக்கின்றது, என்ன ஆகப் போகின்றது என்ற எல்லா விளக்கத்தையும் கொடுத்து நீங்கள் என்னை ஞானம் நிறைந்தவனாக ஆக்கியுள்ளீர்கள். எனது மூன்றாம் கண்ணை நீங்கள் திறந்து விட்டீர்கள். எப்பொழுது எனது மனதில் இருந்த எல்லா காயங்களுக்கும் ஞானம் இருந்த மருந்தை போட்டு நீங்கள் என்னை வைத்தீஸ்வரனாக, எனது மனதை மிகவும் ஆரோக்கியமானதாக மாற்றிக் கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு கோடான கோடி நன்றி.
இப்பொழுது நான் ஒரு அமைதியான மனநிலை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் உங்கள் அமைதியின் சக்தியால் என்னை அமைதியின் கடலிலே மூழ்கடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நான் அமைதியின் கடலிலே மூழ்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆழ்ந்த அமைதி, ஆழ்ந்த அமைதி, ஆழ்ந்த இந்த அமைதி நிலைகள் என் வீடு முழுவதும் பரவ வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த அமைதியால் நிரம்பட்டும். இது என் வீட்டை தாண்டியும் என் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், ஏன் இந்த முழு பிரபஞ்சத்திற்கும், முழு உலகத்திற்கும் பரவட்டும், பரவட்டும். அமைதி இழந்த ஆத்மாக்களின் மனதில் இந்த அமைதி நிலைகள் போய் நிரம்பட்டும், நிரம்பட்டும். அவர்களும் அமைதியோடு வாழட்டும், வாழட்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ். நாளைக்கும் இந்த கிளாஸ் தொடர்ந்திருக்கு.
நாளைக்கு தான் இந்த தொடர்ச்சியான இந்த 7 நாள் வகுப்பின் தொடர்ச்சியின் கடைசி நாள். நீங்கள் இதில் வேறு ஏதாவது முக்கியமான இதுகள் இருந்தால் நாளைக்கு வேலைக்கு கிளாஸில் வந்து சொல்லிடுங்க. அதுக்கேற்றபடி நாங்கள் பிளான் பண்ணலாம். மற்றும்படி பிரதர் இன்றைக்கு சொன்ன மாதிரி நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஏற்ப என்ன கேட்டு நீங்கள் இந்த தியானத்தை எப்படி செய்கிறது, இங்கே வந்ததின் முக்கிய நோக்கமே அதுதான். நீங்கள் கேட்டீங்க, அதுக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு இப்போ என்ன சொல்லியிருக்கிறார், அந்த 4 விடயங்கள். முக்கியமாக அந்த 4 விடயத்தில் ஒன்று, நீங்கள் வந்து இந்த டெய்லி கிளாஸ் எடுக்க வேண்டும். இந்த டெய்லி கிளாஸ் அதனுடைய அடிப்படையில் தான் நீங்கள் தியானம் செய்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான எண்ணங்கள், வழிநடத்தல்கள் இறைவன்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கப்படும். அந்த வழிநடத்தலின்படி தான் நீங்கள் தியானம் செய்யணும்னு சொல்லியிருக்கார் பிரதர். இப்போ அதுக்குரிய கிளாஸ்கள் நடக்கும். நாளைக்கு நான் உங்களுக்கு அதுக்கு பிறகு இந்த குரூப்லேயே போட்டு விடுறோம். பிரதர் போட்டுக்குவேன். ஓகே, மீதி வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நான் ஃபுல் டைம் இருப்பேன். நோ ப்ராப்ளம். ஓம் சாந்தி. எல்லாருக்கும் குட் நைட். ஓம் சாந்தி. ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட கேள்விகள் இருக்கண்டா சர்க்குணராஜர் பிரதர் நீங்கள் சொல்லணும்னா சொல்லுங்க. நான் இந்த தியானத்தின் தொடர்புகளை வந்து உங்களுக்கு அந்த இந்த வர்ணனைகள் அதுகளை பற்றியான பல வீடியோல் இருக்கு, இந்த கிளாஸில் போட்டு விடுறேன். ஓம் பிரதர் கேளுங்க. போட்டுருங்க. அதை போட்டு நாங்கள் தியானத்தை கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்றால் இப்போ இந்த அப்படியே நாங்கள் ஃபாலோனோடக்கூடிய இருக்குமென்னு நம்புகிறேன். இன்றைக்கு நல்லா இருந்துச்சு. இப்படி ஒன்றை தான் நான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன். அதில் நீங்களும் எல்லாரும் அப்படி வந்து இப்போ மனதில் ஒன்று மிதண்ணாதீங்கோ சிஸ்டரும் எல்லாரும் கதைச்சது வந்து ஒரு எங்களுக்கும் ஒரு இதுதான். அதை இப்போ நாங்கள் அதை சரியாக வழி நடத்தி கொண்டு போகணும். நீங்கள் கேட்குற கேள்விகள் எல்லாம் சரி, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த பிரதர் இப்போ சொன்ன இந்த 4 விடயங்கள், அதே இப்போ நீங்கள் சொன்னீங்களான்னு எல்லாம் என்ன படித்து கொண்டு போகிறோம் நாங்கள் தியானம் செய்யணும்டா. ஏண்டா நாங்கள் சில இவ்வளோ தியானம் செய்து நாங்கள் எங்களுக்கு இந்த படிப்பு, இந்த நாலேஜ், இந்த அறிவு இல்லாதால பிள்ளையா செய்துட்டோம். அதாவது முக்கியமாக அந்த உணவு பழக்கம்னு சொல்கிறார். அந்த உணவு பழக்கத்தை தனியாக மாமிசம் மட்டுமே சாப்பிடாம இருக்கிறது இல்லை. வந்து எப்படியான அந்த ஒழுங்குமுறைகள் இருக்குன்றதையும் நாங்கள் அதை கூட கூட விளங்கி கொண்டு போவோம். இந்த படிப்பில் விளங்கிட்டு போவோம். நீங்கள் பாருங்க, இது வந்து தொடர்ச்சியாக செய்துட்டு போவோம். எங்களுக்கு கூட விளக்கம் வரும். இந்த டெய்லி படிப்புன்றது தான் எல்லாத்தையும் பார்க்க முக்கியம். அப்ப அது வந்து நான் உங்களுக்கு இந்த கிளாஸ் தொடங்கி நாங்கள் நாளைக்கு பிரதர் சிலையும் வாசிப்பார், இல்லாட்டி நாங்கள் இன்னொரு கிளாஸில் உங்களுக்கு ஃபுல்லாக வாசித்து அந்த முரளியை அதில் போடுவார். அதை வாசிக்க நீங்கள் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்க உங்களுக்கு அந்தண்டு அந்த வழி நடத்தல் சரியாக இருக்கும். அதில் என்னென்ன இன்றைக்கு மெசேஜ்கள் இருக்குது அதை பற்றி சிந்திக்கிறது, அதன்படி தியானம் பண்ணுறது. நாளைக்கே முடிஞ்சிருமா பிரதர்? நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு கிளாஸ் தேவையான இல்லையா? நாளைக்கு முடிக்கிறதா தான் பிளான். ஓகே, மற்ற கிளாஸ் டிலே பண்ணிடலாது. 2-3 வீக்ஸ் ஆச்சு மார்க் ஈவெண்ட் இது முடிஞ்சு. மற்றது பிரதர் தூய்மையை பற்றினா அதுக்கு ஒரு பெரிய டாப்பிக்கே இருக்குது. அப்போ சும்மா நாங்கள் குளிச்சு தோஞ்சு உடல் ஆலைதன்றது இல்லை. ஆத்மா வந்து மனம் அதெல்லாம் விளங்கப்படுத்தி இருப்பார். எண்ணம், சொல், செயல், மனத்திலே எப்படி நாங்கள் தூய்மையாக வேண்டும், அந்த தூய்மையை கொண்டு வந்தால் தான் எங்களுக்கு அந்த தியானம் வந்து அப்படி செய்ய அப்படியே போகிறது. இந்த 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 விளக்கங்கள்லாம் எங்களை அந்த தியான நிலைக்கு கொண்டு போகுது. நாங்கள் வேணாலும் இந்த விளக்கம் இல்லாமல் தான் இந்த தியானத்தை செய்தாலும் எங்களுக்கு செய்யலாம் போச்சு. அதான் பிரதர் சொன்னார் தானே, பிரதர் வந்து டெய்லி கிளாஸ் எடுத்து கொண்டு வரத்தானே. இப்ப நாங்களும் அப்படித்தான் சர்க்குணராஜன் பிரதர் சொல்றேன்னுண்டா, நாங்களும் ஸ்டார்ட்ல உங்களை மாதிரி தான் இது என்னண்டு முறை தெரியலாம் யோசிச்சு கொண்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் காலமே 6:30க்கு முரளி, 4 பேச்சில் முரளி இறைவன் மகா வாக்கியம் வரும்.
அதை கேட்கத்தான் கேட்டு இப்போ 4 வருஷம் 10 வருஷம் இதுல இருக்கிற ஆக்கள் எல்லாரும் கனகாலம் வந்துதான் நாங்கள் இந்த தியானத்தை செய்து கொண்டிருக்கிறோம் பிரதர். ஆமாம். ஓகே. அப்ப நாங்க உடனே எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள இயலாதானே, கொஞ்சம் கொஞ்சமா தான் படிப்படியா போகணும். கரெக்ட். ஒன்றும் இதுல குறை எடுத்துடாதீங்கோ. இது இதுல குறை ஒன்றும் உடைக்க இல்லையாங்க. சொந்த அனுபவங்களை இதுல சரி முன்னெடுத்தப்படாது. உங்களோட இது என்னென்று அறியணும் தான் ரொம்பவும் ஆவலா இருந்தேன். நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். அது என்னன்னா அந்த படிப்படியா போய் எங்களுக்கு முதல்ல அதை படிப்பிச்சுட்டு தான் அந்த கடைசியாத்தான் கொண்டு வந்து இந்த தியானத்தை செய்கிறவர் அப்ப இனி நாங்க முரளி கிளாஸ் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதுல இருக்கிற எல்லாரும் இப்ப நாங்கள் எல்லாம் கோவிட் அப்புறம் வந்தாக்கள் 4-5 வருஷம் ஆகுது. அதே மாதிரி 10-15 வருஷம் இருந்து ஒவ்வொரு நாளும் அந்த இறைவன் மகா வாக்கியத்தை நாங்க விட மாட்டோம். அதுல நிறைய சிவன் சொல்ற மகா வாக்கியங்கள் நிறைய மன்னிக்கவும். இந்த முரளி என்றால் அந்த விளக்கம் எனக்கு தேவை. முரளி என்று நாளைக்கு இறைவன் மகா வாக்கியம் பிரதர். அதைத்தான் முரளி என்று சொல்றீங்களா? அதைத்தான் முரளி வாணி என்றெல்லாம் சொல்றது. ரைட். முரளி என்று அப்படித்தான் ஸ்டார்ட்ல நாங்களும் இப்படித்தான் பிரதர். நான் முரளி என்று அடிக்க இந்த ஆக்டர் முரளின்ற இதெல்லாம் வந்தது. அப்ப தெரியாதானே ஸ்டார்ட்ல அப்ப நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் பிறகு அதை எடுத்துக்கொண்டோம். இறைவன் சிவன் அந்த பிரம பாபாவில சொல்லப்பட்ட மகா வாக்கியம்தான் அது முரளி வாணி என்றெல்லாம் அதுக்கு பேர். நாளைக்கு பிரதர் அது விளக்கமா உங்களுக்கு எடுப்பார் எல்லாம். ஆனா இங்க ஒவ்வொரு நாளும் கேட்டா நீங்க நல்ல ஊக்கமா இருக்கிறீங்க பிரதர். ஒவ்வொரு நாளும் நீங்க எடுத்தீங்கன்னா நல்ல இதா வரலாம். ஓம் சாந்தி பிரதர். அதைத்தான் நான் எதிர்பார்த்து வந்திருக்கிறேன். கட்டாயம் அது நீங்க. ஓகே. ஓம் சாந்தி. தேங்க்யூ சூர்தாஸ் சிஸ்டர். நீங்களும் அந்த தியான இதுகளை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க அப்புறம் கதைக்கலாம் நாங்களும் கூட. நான் அதான் நான் என்னுடைய கேள்வியில நான் அவருடைய நேரம் வச்சு நீங்கள் நான் இதுல போடுறேன் உங்களுக்கு. நீங்க அப்படி வித்தியாசமா செய்துட்டு போக உங்களுக்கு கூட விளக்கங்கள் வேறு. இப்ப நான் இதுல கதைக்கலாமோ தெரியாது. நான் உங்களோட நேர கதைக்கிறேன் சிஸ்டர். நேர கதைக்கிறேன் உங்களோட அடிச்சு. தேங்க்யூ. நாங்க டைம் ஆச்சு. மற்றது யார் அந்த பேர் என்ன தெரியல. மோட்டோரோலா 32 ஒன்று வருது. மோட்டோ 30. அவங்க சிஸ்டர் பிரதர் அவைகளும் ஒரு இதில் அவ மெடிடேஷன் இது செய்கிறவா அதுன்ற இதுகளை. ரைட். ஐ ஹோப் நான் அவ ஓப்பன் பண்ணல ஒன்றும் இல்லை. அது நீங்கள் உங்களோட என்ன சொல்றது ஒவ்வொரு தரும் ஆவலா இருக்கே அது எல்லாருக்கும் இருக்கு. அதில் ஒரு விதமான இல்லை. மனதை திறந்து நீங்கள் இங்கே கதைச்சு கடவுள்ன்ற இதில் ஒரு விதமான குறைகளும் இல்லை. யாரும் இறைவன் பிள்ளைகள் மனத்தின் இதில் இருக்க வேணும். அதில் நாங்கள் இது எல்லாத்தையும் என்ன சொல்றது ஒரு ஒரு என்ன சொல்றது நல்ல ஒரு நோக்கத்துக்காண்டி செய்கிறது தானே. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் சந்தோஷமா எடுக்கிற முடிய ஒரு நாளும் குறையா எடுக்கிறது இல்லை. நாங்கள் எல்லாரும் சகோதரங்கள் தானே பிரதர். எல்லாரும் ஆத்துமாக்கள், நாங்கள் எல்லாரும் சகோதரங்கள். இதுக்கு வந்த எல்லார்ட்ட மோட்டிவேஷனும் அதானே கண்டுபிடிக்கிறேன்னு தான். எல்லாரும் மெடிடேஷன் சொல்லினோம். ஒரு சிலர் சும்மா இரண்டு சொல்லினோம். இப்ப சும்மா இருக்கலாது. இப்ப முரளி என்ற ஒன்றை கேட்டுக்கொண்டு இருக்கணும்னு சொல்றீங்க. அந்த 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 இதே அடைஞ்சிட்டா சரி. நீங்க சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, ஆர்வம் இருக்குது. நீங்க பிக்கப் பண்ணுவீங்க. பொறுமையா கேட்டுக்கொண்டு போக இதெல்லாம் செய்யும். முரளி கேட்டா நீங்க விட மாட்டீங்க. நானும் 10 வருஷம் சங்க ஸ்பெஷாலிஸ்ட் இருக்கிறோம். 20 வருஷம் பிரதர் இல்ல கனகாலத்தாக இருக்கிறோம். சர்க்குணராஜன் பிரதர், நீங்க முரளி கேட்க தொடங்கிட்டா
அப்புறம் எங்களுக்கே நீங்க டீச் பண்ணுவீங்க பாருங்க. உங்களோட ஆர்வத்தை பார்க்க தெரியுது. நீங்க தேங்க்யூ. கேளுங்க பிரதர். ஒவ்வொரு நாளும் கேட்க சரி வரும். ஓம் சாந்தி. ஓகே. தேங்க்யூ. இல்ல இதுலயாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட்டை ஃபாலோ பண்ணி வாரோம். இதுல நான் புதுசா கேட்குறேன். இப்போ கிளாஸ் முடிஞ்சுதானே என் சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். இந்த யோகாவில் 8 படிநிலைகள் இருக்குல்ல, இயமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாரம், அப்படியே போகுது இல்லையா? அந்த முதலாவது இயமம் நியமம் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, அந்த ஆத்திசூரி கொன்றவேந்தன் இதுகளில் வர்ற இதுகள்லாம் போக விட்டு புறஞ்சொல்லலாகாது பாப்பா, இதுகள் இந்த இதுகளை சொல்லி திடப்படுத்தி கொண்டு வரைகளை உங்களுக்கு யோகா தானே வந்து சேரும். அந்த யோகா வந்து செய்து கொண்டு வரைகளை மெடிடேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட உடம்பு அமையும். அந்த மெடிடேஷனை தான் நான் இப்போ தேடிக்கொண்டிருக்கேன். அந்த முதல் 3டைம் ஓரளவுக்கு நிவர்த்தி செய்தாச்சு. ஆசனங்கள் ஒழுங்காக செய்ய கொண்டு வரோம், ஒழுங்காக யோகா ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வரோம். அடுத்தது பிரணாமத்தை செய்கிறோம். அந்த பிரணாமத்துக்கு அடுத்தது தான் மெடிடேஷன். அந்த மெடிடேஷனை தான் நான் தேடிக்கொண்டிருக்கேன் எல்லா இடம். நீங்கள் இந்த வழிமுறையை நீங்கள் இப்போ இவ்வளோ நாளும் செய்ததன்படி இந்த இதை சரியா இல்லை, உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாலேஜ் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் முக்கியம். இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல கூடுதலான பலனை தரும். இந்த உதயின் அடிப்படையில் நீங்கள் இதோட சேர்த்து செய்தீங்களா பலனை தரும். நீங்கள் அது செய்த அனுபவப்படையெல்லாம் நீங்கள் அனுபவப்படுவீங்க. அதைத்தான் நான் அறிகிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். இனி உங்களுடைய டைமை நான் எடுக்க விரும்பல. சந்தோஷம் பிரதர், நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். சந்திப்போம். தேங்க்யூ. என்னுடைய அனுபவத்துல ஒன்று சொல்ல விரும்புறேன். தூய்மை என்று சொல்லிக்க நற்குணங்களை நாங்கள் வளர்த்து அதை பிராக்டிஸ்ல கொண்டு வர தன் வழியை எல்லாம் ஃபாலோ பண்ணும். அது நான் கண்ட உண்மை. தேங்க்ஸ் அம்மா. அதை நீங்க வேணுமெண்டா செய்து பாருங்க. நாங்கள் இது கிளாஸ் எல்லாம் இருக்குது, நாங்கள் தொடர்ந்து எல்லாம் படிப்போம். நாங்கள் இன்றைக்கு இப்போ 9:20 ஆச்சு, முடிச்சுட்டு நாங்கள் இதில் தொடர்ந்து இந்த பயிற்சிக்குரிய கிளாஸ் இப்படி இப்போ பார்த்து வரையமாண்டா பாருங்க எத்தனை நாள் இருந்திருப்போம்ண்டு. இன்னொரு தரம் சந்திப்போம். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓம் சாந்தி அம்மா. ஓம் சாந்தி. தேங்க்யூ எல்லாருக்கும். நன்றி brother. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.